எலெக்ஷன் கமிஷன் என்னெல்லாம் பண்ணா எலெக்ஷன் தேர்தல் ஒழுங்கா சரியான முறையில நடக்கும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் அந்த சார் பட்டியலில் பார்த்தாங்களா, அதை திருப்பி இன்னொரு தடவை வந்து ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்து, ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஓட்டில், எங்கள் அம்மா ஓட்டில் மிஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் ஓட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டில் எங்கே மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து ஃபார்ம் கொடுத்தோம், அதெல்லாம் ஒரு பக்காவை பார்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதே மாதிரியும் கள்ள ஓட்டு போடுறத முக்கியமாக ஸ்டாப் பண்ணணும், பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணும். இந்த எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எப்படி வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஃபேவராக பண்ணி தருவாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருந்தது. மற்ற என்னன்னா நம்ம மயிலாப்பூர் டிவிஷன் இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே பூத்து இதுவாக போடுறதுனால இங்கே கரெக்டாக இருந்தது. மற்ற டிவிஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் சரியான முறையில எல்லாமே நடத்துனாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமா நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் பெரிய இடத்து சமாச்சாரம். நமக்கு வந்து நடுத்தர மக்கள் நமக்கு அந்த அளவுக்கு உள்ள போய் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது. ஒரு பெரிய இடத்துல ஒரு பிரச்சனைனா உடனே போட்டு கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏழைங்கள்லாம் அதை அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. இதான் நடக்கும். ஒரே கட்சிக்கு ஒரு கட்சிக்கு சாதகமாக தான் இருந்தாங்க, அது திமுக கட்சிக்கு தான் சாதகமாக இருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்க மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க காமனாக தான் இருந்தாங்க. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் பேசுறதுனால அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காமனாக தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அது நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது.